ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போனா கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மத்தி மீன் வந்து எடுத்துருக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து கன்சீவாக இருக்கிறேங்க. அதனால் மத்தியில் தான் வந்து நிறைய அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி மத்தி மீன் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கேங்க. 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அதில் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்ததில் வந்து பின்னாடி அந்த வால் அதெல்லாம் வந்து கட் பண்ணலைங்க. அது அப்படியே முழுசாக போடுறதா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் நான் வந்து அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. வால் அந்த சைடில் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போது மீன் வகையில் பார்த்திங்கன்னா எந்த மீன் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து பயங்கர கன்ஃபியூஷனுங்க. ஏன்னா அந்த மெர்க்குரி அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அந்த மீனெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அந்த டைமில் சாப்பிட்டோம்னா வந்து பிரெயின் உள்ளே இருக்க பேபியோடைய டெவலப்மெண்ட் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறனால நம்ம வந்து தேடி தேடி வந்து கரெக்டான அந்த இதை வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குதுங்க. இப்போது வந்து இந்த மத்தி மீன், அந்த நன்னீர் மீன்கள் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச மீன் வந்து மத்தி. ஏன்னா மத்தியில் வந்து நம்ம குழம்பு செஞ்சோம் அப்படின்னா வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த கிராமத்து ஸ்டைலில் நம்ம சிம்பிளான முறையில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கழுவி முடிச்சாச்சு. நம்ம அங்கே வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து 2-3 தடவை நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எலுமிச்சம் அளவு புளி வந்து நான் ஊற வச்சிட்டேன். புளி ஊற வைக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா புளி சட்டுன்னு ஊறிடும். அதை எடுத்து நம்ம வந்து இப்போது கரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நம்ம 2-3 வகையில் வந்து செய்யலாங்க. நம்ம இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து மசாலா ஆட்டி, தேங்காய் எல்லாமே ஆட்டி வச்சு அந்த மாதிரியான முறையிலையும் செய்யலாம். அந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காக இருக்கும். அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரியான இஷ்டப்படும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெறும் கரைசல் மட்டும் வச்சு அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டு அதிகமாக பழக்கமாயிருக்கு. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டைலில் நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சங்ககிரியில் தான் இருக்கிறேங்க. பட் என்னோடய பெர்த் பிளேஸில் வந்து மதுரை சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து செய்வாங்க. எனக்கும் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம். அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ப்யூர் வெஜிடேரியன், என்னை தவிர. நான் ஒரு ஆள் தான் நான் வெஜிடேரியன். நானும் பார்த்திங்கன்னா வீக்லி வந்து ட்வைஸ் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ கன்சீவாக இருக்கிறனால மீன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம கரைசல் வந்து புளி ஊற்றி நல்லா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து நான் தேவையான பொடி வந்து பார்த்திங்கன்னா கறி மசால் பொடி போடலைங்க. மசால் பொடி நம்ம அங்கே மீன் வாங்கினோம் இல்லைங்களா, அங்கேயே வந்து மசால் பொடி வந்து கொடுக்குறாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகாய்த்தூள், அது குழம்பு மிளகாய் தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் நல்லா பழுத்த தக்காளியாக வந்து 2 தக்காளி எடுத்து இது கூட வந்து நல்லா போட்டு கையிலே போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். கட் பண்ணி போடலாம். கையில் போட்டு பிணைஞ்சோம்னா இன்னொன்று கொஞ்சம் ருசியாக இருக்கும். இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் வந்து ஒரு 4-5 இலை போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மீன் கவுச்சி வந்து வராது. நம்ம என்ன தான் நம்ம மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சாலும் கவுச்சிங்கிறது கொஞ்சம் வரதான் செய்யும். இப்போ இந்த குழம்புல வந்து இந்த கருவேப்பிலை போட்டு நீங்கள் இது பண்ணும்போது சுத்தமாக அந்த ஸ்மெல்லே வந்து வராது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா வந்து கரைச்சிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கெட்டியாகிற அளவுக்கு தக்காளி வந்து தோல் தனியாக அதில் வர்றது எல்லாமே தனியாக வர அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். அப்புறமா நல்லா கரைச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கரைச்சிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் வந்து நம்ம தனியாக நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து நம்ம வாங்கிட்டு வந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா GPS சபரீஸ்ன்னு சொல்லி அங்கேயே விற்கிறாங்க. அந்த பாக்கெட்டை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையிலே வந்து நம்ம கரைச்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து நம்ம இப்போது பார்த்துட்ருக்குறோம். இது கூட வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மீன் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மீன்லேயும் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம். அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த குழம்புல வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம குழம்புக்கு தேவையான கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு. அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா அந்த குழம்பு நல்லா இன்னும் ருசியாகவே இருக்கும். அதுவும் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் செஞ்சோம்னா 2-3 நாள் நம்ம வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும். பட் இப்போ நம்மக்கிட்ட மண் சட்டி இல்லைங்க, அதனால் நம்மகிட்ட இருக்க வந்து பாத்திரத்திலே வந்து இப்போ நம்ம செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது. 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க எண்ணெய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. தீஞ்சிச்சுன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அது பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரிஞ்சு வந்தாவே போதும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்ற பொருள் வந்து பாருங்கள். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஒரு மணமும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு மணமும் வரும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனையாக வரும். அது கூட வந்து 4-5 பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கிறேங்க. அப்படியே போடுறத விட தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா குழம்புன்னு மணமாக நல்லா ருசியாக இருக்கும். அது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 வெங்காயம் வந்து நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கலந்து சேர்த்து விட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வந்து வணங்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வெங்காயம் வந்து வணங்கிடும். அதை வந்து நல்லா வந்து வணக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வணக்கி விட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது கூட வந்து நம்ம அப்படியே வந்து கரைசலை தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வணங்கிடணும். அந்த பூண்டு வாசனை அது எல்லாமே அந்த பச்சை வாசனை வந்து போயிடணும். பாருங்கள், நல்லா வந்து வணங்கிட்டுருக்குது. அந்த பச்சை மிளகாய், அந்த கருவேப்பிலை, அந்த வெந்தயம், அந்த மணமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருது. இப்போ அது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா வந்து இப்போ கிளறி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்ட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுடலாம். சிம்மில் ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேண்டாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து சார்ந்து நல்லா வெங்காயம் வந்து வணங்கி வரும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வந்து நமக்கு ருசியாக இருக்கும். அந்த நல்லெண்ணெயில் அதெல்லாம் போடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிடும்போது 2 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா வணக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு. மீன் எப்போ போடணும்?
இது நல்லா கிளறி கடைசியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு சோம்பு ஆட் பண்ணலாமா என்னன்றது தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் இனிமேல் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. இப்போ நம்ம கரைசலையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம குழம்புக்கு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி, புளி, அந்த பொடி, மசாலா பொடி எல்லாம் சேர்த்து வச்சதையும் நல்லா வந்து குழம்பு கூட நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உங்களுக்கு வந்து இப்போ மீன் எத்தனை கிலோ எடுத்துருக்கிறீங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அது தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு கரைசல் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. குழம்பு வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கமன்னு வாசனை வருது, நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நல்லா கிளறி விட்டு நீங்கள் வந்து குழம்போடைய பக்குவத்தை வந்து பார்த்துக்கோங்க. எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து வற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட்டமே சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து நல்லா சுண்டை வச்சு கொஞ்சம் கூட்டு மாதிரி அந்த மாதிரி பெசர்னாப்லேயே சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா இன்னும் 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற 200 கிராம் அளவுள்ள மத்தி மீனை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. தலையை கட் பண்ணிட்டு போடுறவங்களும் போடலாம், தலையோடு போடுறவங்களும் போடலாம். அது நம்ம விருப்பம்தாங்க. நல்லா கிளறி விடுற அளவுக்கு நல்லா வந்து ஒன்று மேலே ஒன்று போடாமல் நல்லா பக்குவமாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து மீனை உள்ளே ஃபுல்லாக போட்டுருங்க. மத்தி மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. இது கூட நம்ம சாப்பாடு, இட்லி அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அழகாக வந்து மீன் வந்து கரைஞ்சிடாத அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு 5 நிமிஷம் போதுங்க. 5 நிமிஷம் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கி பாருங்கள். குழம்பு நல்லா இந்த மாதிரி நம்ம கரெக்டான கண்டிஷனில் வந்து வந்துடும். இதுதாங்க கரெக்டான கண்டிஷன் நம்ம சாப்பிட்றதுக்கு, சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்குனாலும் நம்ம சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள் நம்ம சாப்பாடு போட்டாச்சு. மீன் குழம்பு சுவையாக அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்